வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிராஜுவேட் தேர்வுக்கான ரிவைஸ்டு எக்ஸாம் டேட். இது மாறுதல் கிடையாது. ஸோ ஒரு நாட்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி, அதாவது தேர்வு நடைபெறக்கூடிய காலம் நீட்டிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மித்தபடி எக்ஸாம் டேட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகலை. ஓகே. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் இன்டிமேஷன் எப்போது நம்ம பார்க்க முடியும், எப்போ இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஹால் டிக்கெட் நம்ம எப்போ டவுன்லோட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ஏஎல்பி எக்ஸாமில் அப்ளை பண்ணி முடிச்ச 2025 ஏஎல்பி எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன், அதாவது கரெக்ஷன் விண்டோ லாஸ்ட் டேட் எப்போ, அதுக்குள்ளே உங்களுக்கு தான் கரெக்ஷன் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்டிபிசி கிராஜுவேட் தேர்வு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா முழுவதும் 8000க்கும் மேற்பட்ட காலியிடப்பட்ட இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ சிபிடி 1 தேர்வு பார்த்தீங்கன்னா ஜூன் 5லேருந்து ஜூன் 24 வரைக்கும் நடைபெறுகிறது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூன் 5ல் இருந்து 23 வரை கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி 15 நாட்கள் தேர்வு நடைபெறதா இருந்துச்சு, இப்போ 16 நாள் தேர்வு நடைபெறுது, அவ்வளோதான். மித்தபடி ரிவைஸ்டு எக்ஸாம் டேட்டில் மிகப்பெரிய மாறுதல் எதுவும் இல்லை. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் எப்போ பார்க்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சிட்டி டேட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட் இருக்கோ அதுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி. எனக்கு எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு தெரியாது சார், அப்போ எப்படி சார் 10 டேஸ் முன்னாடி பார்க்கணும்னா, ஸோ ஒன்றுமே இல்லை. பொதுவாக இப்போ எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க, ஜூன் 5. அப்போ ஜூன் 5க்கு 10 நாள் முன்னாடி. 10 நாள் முன்னாடி உங்களுக்கு மே 26க்கு மேலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. மே 26லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஈவினிங் மேலேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு மே 26 உங்களுக்கு தெரியல அப்படின்னா மே 27 ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி தெரியலனா 28 ட்ரை பண்ணுங்க. அப்போ இதெல்லாம் 29 இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக 10 நாள் மட்டும் நமக்கு கரெக்டாக தெரியும். நம்ம பார்க்காம கடைசி ஜூன் 4ஆம் தேதி போய் பார்த்துட்டு கூடாது. ஓகேங்களா. சரி, நீங்கள் முன்னாடியே பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 10 டேஸ் முன்னாடி அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு நாளை தான் செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, 26 வரல, அப்போ 27 வரல, 28 வரல, அப்போ 29. இதே மாதிரி நம்ம பார்த்துட்டு கிட்டத்தட்ட அது ஜூன் 24 வரைக்கும் நடக்குதுல்ல. அப்போ ஜூன் 24னா நீங்கள் ஜூன் 14 வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பார்த்துக்கிட்டே தான். உங்களுக்கு வரவே இல்லைனா லாஸ்ட் இயர் கூட இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஜூன் 14 தான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சார் ஜூன் 24 ஆகுதுன்னா உங்களுக்கு ஜூன் 14 நமக்கு தெரியும் எக்ஸாம் சிட்டி. அப்போ நீங்கள் மே 26லேருந்து ஜூன் 14 வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி தான் வரணும். எனக்கு செக் பண்ணால் தான் கரெக்டாக 10 டேஸ் மட்டும் எங்கேன்னு தெரியும், அதுக்கேற்ற பிளான் பண்ணி போக முடியும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம் டேட் தெரிஞ்சாதான் ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸாம் சிட்டி தெரியணும், 10 நாள் முன்னாடி தெரியும். அப்போ அந்த எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் தெரிஞ்சாதான் அதுலேருந்து 4 நாளுக்கு முன்னாடி தான் நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், செக் பண்ணிகிட்டே வரணும். நமக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட் வருதோ அதுக்கு 4 நாட்கள் முன்னாடி என்ன பண்ணலாம், நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க, மெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாக கொடுப்பாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில நேரம் அது கரெக்டாக வராமல் கூட போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியும். நம்ம கரெக்டாக என்ன பண்ணோம், ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம், செக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அப்போ மே 26க்கு மேலே நீங்கள் எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே. வரலன்னா ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. இது அவ்வளோ என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம். ஸோ சிபிடி 1 தேர்வுக்கான எக்ஸாம் டேட் தான் கொடுத்தாங்க. அடுத்து சிபிடி 2 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி இருக்கும், சிலதுக்கு இருக்காது. ஓகே. ஸோ கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட். ஸோ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எப்போ தேர்வு நடைபெறுறாங்க. ஸோ கிராஜுவேட்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் தேர்வு அனௌன்ஸ் பண்ணி ஜூன் 24 தான் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜூலை ஸ்டார்டிங்கில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஜூலை ஃபர்ஸ்ட்டில் வர வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறது பொறுத்து. ஓகேங்களா. ஜூலை ஃபர்ஸ்ட் வர ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மைண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரிப்பரேஷனை கரெக்டாக கொண்டு போய்க்கோங்க. அடுத்து இப்போ ஏஎல்பி தேர்வு. ஓகே. இப்போ ஏஎல்பி தேர்வு 2025 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 11/5/2025 ஆரம்பிச்சு 13/5 சாரி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/5 இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 19/5 அப்படி மாற்றினாங்க. ஓகேங்களா. 11/5 இருந்ததை 19/5 மாற்றினாங்க. அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறது 13 என்ன பண்ணாங்க, 21 மாற்றிட்டாங்க. ஓகே. அதுக்கு மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ, ஓகே, மாடிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா
ஸோ லிங்க் ஆக்டிவேட் எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எப்பயும் போல அஃபீஷியல் அப்ளை பண்ணுற வெப்சைட் போயிட்டு லாகின் பண்ணி நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் ஆன அக்கௌண்ட்டில் பண்ணிருப்போம்ல சில விஷயங்கள், ஸோ அது மட்டும் நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜோனு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. மித்தபடி ஏதாவது பொதுவான தகவல் இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/5/2025. ஓகேங்களா, இந்த மந்த்து கடைசி தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே என்ன பண்ணுங்க, ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஏதாவது மாறுதல் இருந்ததுன்னா அதை மாடிஃபை பண்ணி கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஃபஸ்ட்டே அவங்க என்ன பண்ண அப்ளை பண்ணியிருப்பாங்க. எனக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் அப்ளை டேட் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ணுறது எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க. மே 31 வரைக்குமே டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே மாற்றணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஏஎல்பி சிபிடி 1 தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சு அப்ளை முடிஞ்சு மாடிஃபை போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஸோ அதே மாதிரி எக்ஸாம் டேட் இது மாதிரி அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து இது போன்ற அப்டேட்ஸில் பெறணும். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.